ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரிஸான த ரைசிங் ஆஃப் த ஷீல்டு ஹீரோ சீசன் 3 எபிசோட் 6 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த எபிசோடு பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் வரலாம், பட் பொறுமையாக வாட்ச் பண்ணுங்க. கடைசியில் நான் அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரி வாங்க நம்ம பலன் பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது த ரைசிங் ஆஃப் த ஷீல்டு ஹீரோ சீசன் 3 எபிசோட் 6. ஆக்சுவலி ரெண்டு இந்த வேர்ல்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி நம்ம கராக்கி போலாமான்னு ஒரு பொண்ணு வந்து கேட்கவும் சரி நம்ம சொல்றான். அவ கூடவே நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறத பார்த்துட்டு இல்ல நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். ரெண்டு ஆன்லைன்ல VRMMO அப்படிங்கிற கேம் விளையாடுவான். அந்த கேம்குள்ள என்டர் ஆகும் போது தான் இந்த வேர்ல்டுக்குள்ளேயும் வந்திருக்கான். வா டிராகனே அசால்ட்டா கொண்டுட்டீங்களே சார் அப்படின்னு அவங்க வந்து பார்க்கவும் டிராகனோட வீக்னஸ் அதோட வயிற்று பகுதி தான் அப்படின்னு அசால்ட்டா சொல்றான். இந்த வேர்ல்ட பத்தி எனக்கு எல்லாமே தெரியும், எனக்கு தெரியாத விஷயமே இல்ல அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த ஸ்பிரிட்டாரஸ் கூட ஃபைட் பண்றதுக்கு லெவல் 40 இருந்தாலே போதும், என் டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே லெவல் 80, பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் ரன் போயிருப்பான். பட் நம்ம பார்ட்டி மெம்பர்ஸ் எல்லாருமே இறந்து போயிட்டாங்க. மேனுவல்ல இது தோக்கடிக்க லெவல் 40 இருந்தாலே போதும்னு போட்டிருந்துச்சு. அப்புறம் எப்படி இவங்க எல்லாம் இறந்தாங்க? ஆமா, இது ஏன் தப்பில்ல, இவங்க எல்லாருமே வீக்கா இருந்திருக்காங்க, அதான் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி ரெண்டா மனசை தேத்திக்கிறான். முடிஞ்சதை நினைச்சே வருத்தப்பட்டு இருக்காது, அவன் கடமையை செய். அடுத்து ஃபீனிக்ஸ் வேற ரிவைவ் ஆக போது நம்ம ஹீரோ சொல்லியிருப்பான். பட் இந்த மைண்ட் குறுக்கள் வந்து எல்லாத்தையுமே கெடுத்து விட்டுருப்பா. அவ பேசினதெல்லாம் கேட்டு ரெண்டு என்ன நினைச்சிருக்கான்னா, மைண்ட் ஒருத்தி தான் எனக்கு உண்மையா இருக்கா, அவ ஒருத்தி தான் என்ன புரிஞ்சுக்கிட்டா, மைண்ட் ஒருத்தி என் கூட இருந்தாலே போதும், எனக்கு வேற யாரும் தேவையில்ல அப்படின்னு சொல்லி தான் ரெண்டு நினைச்சிட்டு அவளை கூட்டிட்டு போயிருப்பான். இவ மத்தவங்க மாதிரி கிடையாது, இவ ஒருத்தி தான் என் கூட இருக்கவே தகுதியானவா. மைண்ட் உனக்கு நான் எதுவும் ஆகப்பட மாட்டேன், நீ ஒருத்தி தான் என்ன புரிஞ்சிருக்க, நீ ஒருத்தியே எனக்கு போதும் அப்படின்னு ரெண்டு அவளை கூட்டிட்டு போயிருப்பான். பட் அடுத்த நாள் காலையில எழுந்துச்சு பார்த்தா என்னோட எக்யூப்மெண்ட் காசு எதுவுமே இல்ல, உன்னால எந்த பிரோஜனமும் இல்ல, அதான் உங்ககிட்ட பிரோஜனமா இருக்கிற பொருட்களை மட்டும் எடுத்துட்டு போயிட்டேன் அப்படின்னு மைன் ஒரு லெட்டர் வச்சுட்டு போயிருக்கா. மைன் இப்படி துரோகம் பண்ணதை பார்த்த உடனே ரெண்டால தாங்கவே முடியல. அவனோட ஸ்வாட தவிர்த்து இப்ப அவங்க கிட்ட வேற எதுவுமே இல்ல. இப்ப அப்படியே வெளியே வந்து நிக்கிறான். அந்த இன்னொரு வேர்ல்டு சேர்ந்த ரெண்டு பேரும் இப்ப என்ன கொல்றதுக்காக வந்திருக்காங்க. எக்யூப்மெண்ட் எதுவுமே இல்லங்கிறதுனால அவங்கள தள்ளி விட்டுட்டு அவன் அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு ஓட ஆரம்பிக்கிறான். அவ சொன்ன மாதிரியே இவன் இங்கதான் இருக்கான், பயந்தாங்குழி மாதிரி ஓடுறான் பாரு அப்படின்னு அந்த ரெண்டு பேர் சொல்றாங்க. இவங்க யாரு எதுக்காக என்ன துரத்துறாங்க அப்படின்னு சொல்லி ஃபாஸ்டா ஓடி போய் அங்க இருக்கிற ஒரு வீட்டுக்குள்ள ஓடிறான். அம்மா பூச்சாண்டின்னு ஒரு குழந்தை பயப்படுது, ஸ்வாட் ஹீரோவா அப்படின்னு சொல்லி அந்த அம்மா பார்க்கவும் என்ன சில பேர் துரத்துறாங்க, இப்போதைக்கு என்னால வெளியே போக முடியாது, சோ கொஞ்ச நேரம் நான் இங்க இருந்துக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லவும், வெளியே போடா, ஸ்பிரிட்டாரஸ் கிட்ட இருந்து நீ எங்க வில்லேஜ் ப்ரொடெக்ட் பண்ணிருக்கணும், பட் ஹீரோவா நீ அதை பண்ணல, நீ எதுக்குமே உதவாதவன், இங்க இருந்து போ அப்படின்னு சொல்லி அவங்க தள்ளி விடுறாங்க. மீதி ஸ்வாட் ஹீரோன்னு பெரிய மரியாதை கொடுத்த எல்லாருமே இப்ப அவனை மதிக்கவே இல்லை. அந்த ரெண்டு பேர் தேடி வருவோம். ஃபாரஸ்ட்குள்ள அவன் அப்படியே ஓடி வந்து தப்பிக்கிறான். எதுக்கும் பிரோஜனம் இல்லையா, நான் ரொம்ப வீக்கா அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டே ஓடி வந்து கீழே விழும்போது ஃபாரஸ்ட்குள்ள இருக்கிற திருடங்க குரூப் வந்து அவனை சுத்து போடுறாங்க. என்ன ஸ்வாட் ஹீரோ தனியா இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஓ ஆமா, அவன் பார்ட்டி மெம்பர்ஸ் எல்லாம் செத்துட்டாங்கல்ல அப்படின்னு அவனுங்க கலாய்க்கிறாங்க. கிட்ட இருந்த எல்லாத்தையும் அவ திருடிட்டு போயிட்டா, எனக்கு கூட நீ யாரும் தேவையில்ல, தனியாவே நான் ஸ்ட்ராங்கா மாறுவேன் அப்படின்னு சொல்லி ரெண்டு டென்ஷன் ஆகுறான். ஹீரோ ரேஜ் ஷீல்ட யூஸ் பண்ணும்போது மாற மாதிரி தான் இப்ப ரெண்டும் மாறிட்டான். வீக்ல நான் ஸ்ட்ராங் தான், நான் ஸ்ட்ராங் தான் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு அந்த பேண்டிட் குரூப் எல்லாத்தையுமே அடிச்சு போட்டுதான். அதுல ஒருத்தன் போட்டுருக்கான் அந்த மாஸ்க் எடுத்துதான் இப்ப ரெண்டு போட்டுக்கிறான். ஸோ இப்படி தான் ரெண்டு வந்து மாறி இருக்கான். இப்போ மோடையாசுவும் அவனும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. மோடையாசு ரெண்டு தான் திருடங்களோட லீடர் அப்படின்னு நினைச்சுதான் அவன் கூட ஃபைட் பண்ணிட்டு இருக்கான். கரெக்டா இவங்க ஃபைட் ஸ்டார்ட் ஆகிற நேரத்துல தான் நம்ம ஹீரோவும் யதார்த்தமா அங்க வந்திருப்பான். மோடையாசு ரெண்டு என்ன பண்றீங்கன்னு நம்ம ஹீரோ கேட்டா, ஃபாதர் உங்க வில்லேஜ்க்கு இறஞ்சலா இருக்கிற திருடங்க குரூப்பை தேடி வந்தா அதோட லீடரை இவனா தான் இருக்கிறான், கவலைப்படாதீங்க ஃபாதர், உங்க வில்லேஜ்க்கு பிரச்சனை இல்லாம நான் பாத்துக்கிறேன் மோடையாசு சொல்றான். ரெண்டு நீ என்ன பண்ற நம்ம ஹீரோ கேட்கவும், மானிட்டர் மீடியா ஸ்லாஷ் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோ ஷீல்ட வச்சு தடுக்கிறான். இந்த ஃபீலிங் இது எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நான் வீக்குன்னு தானே நீயும் நினைக்கிறேன் நஃபுமி, இந்த உலகத்திலே நான் ஸ்ட்ராங்கா மாறி காமிக்கிறேன், இந்த எல்லா டிமென்ஷன்ஸ்லயும் நான் தான் ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்னு கண்ணு முன்னு தெரியாம நம்ம ஹீரோ வந்து அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கான். வெறி பிடிச்ச பீஸ்ட் மாதிரி இருக்கான். இவனுக்கு ஒழுங்கா கூட ஃபைட் பண்ண தெரியலையா நம்ம ஹீரோ பாக்குறான். அவனை கண்டிப்பா தோக்கடிப்பேன் நஃபுமி அப்படின்னு நம்ம அட்டாக் பண்ணுவோம். உன்னோட காம்ரேட் பிச்சியா உன் கூட இல்ல நம்ம ஹீரோ கேட்கறான். ரெண்டு இன்னும் டென்ஷன் ஆகுவோம். ஃபாதர் நீங்க இன்னும் அவனை கோபம் தான் படுத்திட்டு இருக்கீங்க, நான் ஹெல்ப் பண்ணுவான்னு மோடையாசு கேட்கவும், இல்ல வானா நீ அங்கேயே நல்ல நம்ம ஹீரோ சொல்றான். என் எதிரியோட தலைய துண்டாயடு கியட்டின் அப்படின்னு ஒரு ஸ்பெல்ல ஆக்டிவேட் பண்றான். செயின்லாம் வந்து நம்ம ஹீரோவை அசையப்படாதபடி பிடிக்குது. அப்படியே முள்ளா கிரியேட் ஆகுது. தலையை வெட்டுற ஒரு மிஷின் மாதிரி இருந்து அது நம்ம ஹீரோ தலையில வந்து அந்த பிளேடு உள்ள போகவும் போதும் நிறுத்திக்கோ அப்படின்னு நம்ம ஹீரோ அதை உடைக்கிறான். ரஃப்டாலியா மத்த எல்லாருமே அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. ஓ ஆமா நஃபுமி, உன்னால தனியா ஃபைட் பண்ண முடியாதுன்னு சுத்தி இருக்கிறவங்கள தானே ஃபைட் பண்ண வைப்ப, பட் எனக்கு யாரும் தேவையில்ல, நான் தனியாவே ரொம்பவும் ஸ்ட்ராங் தான் அப்படின்னு அங்க இருக்கிற கோல்டு எல்லாத்தையும் சமன் பண்ணி ஒரு காலமா கிரியேட் பண்றான். பட் நம்ம ஹீரோ அவன் ஷீல்ட வச்சு அதை டெஸ்ட்ராய் பண்றான். ஹெசேன் அவனோட கவர் சீரிஸ் அவன் ஆக்டிவேட் பண்ணிருக்கான். அதை ரொம்ப நேரத்துக்கு அவன் யூஸ் பண்ணிட்டு இருந்தான்னா கண்டிப்பா அவனுக்கு பாதிப்பு ஏற்படும். அவனை த்ரெட்ஸை வச்சு பயன் பண்ண அவனை மயக்கடிச்சு நம்ம வில்லேஜுக்கு கூட்டிட்டு போலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், நான் அவன் கூட தனியா ஃபைட் பண்ண ஆசைப்படுற ஷீல்டு ஹீரோ அப்படின்னு கிளார் சொல்றா. உன்னால சமாளிக்க முடியாதுன்னு தெரிஞ்சா நான் இன்டர்ஃபியர் ஆவேன் ஓகேவா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவில பூஸ்ட் அப் பண்ணி அனுப்புறான். ஹே ஸ்வாட் ஹீரோ ரென், இனி நீ ஏன் கூட ஃபைட் பண்ண அப்படின்னு கிளார் சொல்லவும், நீங்க எத்தனை பேர் வந்தாலும் உங்க எல்லாரையும் நான் தோக்கடிப்பேன் அப்படின்னு நம்ம அட்டாக் பண்றான். கிளார் அசால்ட்டா தடுக்கிறா. ஒரு ஹீரோவை எதிர்த்து கிளாரால வின் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி ஃபோல் வந்து பயப்படுறான். கவலைப்படாத, கண்டிப்பா கிளார் தான் ஜெயிப்பா அப்படின்னு சொல்லி அட்லா சொல்றா. ஈவன் என்னால கூட சென்ஸ் பண்ண முடியுது அந்த ஸ்வாட் ஹீரோ ரென் பெயின்ல இருக்கான் அப்படின்னு ரஃப்டாலியா யோசிக்கிறா. எதுக்காக நீ இதெல்லாம் பண்ற ஸ்வாட் ஹீரோ அப்படின்னு கிளார் கேட்கவும், நான் ஸ்ட்ராங்கா மாறணும், இந்த யூனிவர்ஸ்லயே இல்ல எல்லா டிமென்ஷன்லயும் நான் தான் ஸ்ட்ராங்கா மாறணும் அப்படின்னு நம்ம சொல்லவும், சரி நீ அவ்வளவு ஸ்ட்ராங்கா மாறினதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு சொல்லி எக்லார் கேட்கவும், அதுக்கப்புறம் நான்
வந்து இந்த உலகத்தை மான்ஸ்டர் கிட்ட இருந்து ப்ரொடெக்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிட்டு அட்டாக் பண்ண போனா அது இந்த வேர்ல்டு வார்மெல்லாம் தெரிஞ்ச ஒரு டியூட்டி. நீ என்ன ஆசைப்படுற அப்படின்னு சொல்லி கிளார் கேட்கறா. கேமே இல்லாம அட்டாக் பண்ண அவனால வின் பண்ண முடியாது. எங்க அட்டாக் பண்ண போறோங்கிற கேமை கரெக்டா டிசைட் பண்ணு அப்படின்னு கிளார் சொல்லவோ வாயோ மோடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரேட் சீரிஸ் வழியாவே அவன் இன்னொரு ஸ்பெல்லையும் ஆக்டிவேட் பண்றான். தரையெல்லாம் அப்படியே பிரேக் ஆகுது. அந்த தரைக்குள்ள இருந்து நிறைய வித்தியாசமான உருவங்கள் வருது. நான் ஸ்ட்ராங்கா மாறுறதுக்கு எனக்கு எல்லா ஸ்ட்ரென்த்தும் வேணும், எல்லாத்தையும் நான் எடுத்துக்கிடணும் அப்படின்னு அவன் நினைக்கிறான். அப்போ அந்த தரை கிராக் ஆனதுக்குள்ள இருந்து நிறைய மான்ஸ்டர்ஸ் வெளியே வருது. இந்த ஸ்கில்ல பார்த்தா கிளட்னி மாதிரி தெரியுது. ஸ்ட்ராங்கா மாறணுங்கிற இவனோட பேராசை கிரேட். இப்போ என்னடா கிளட்டனி என்னோட கார் சீரிஸ் ரேஜ் இது எல்லாமே 7 டெட்லி சென்ஸ் மாதிரி தெரியுது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். நீ இப்படி இருந்தா கண்டிப்பா உன்னால என்ன தோற்கடிக்க முடியாது அப்படின்னு கிளார் வந்துட்டு அவனை அட்டாக் பண்றா. கார் சீரிஸ்ல இருந்து ரன் இப்ப வெளியே வந்து நார்மல் ஆகுறான். கிளார் போயிட்டு அவனுக்கு கையை கொடுக்குறா. அவன் யோசிச்சுட்டு இருக்கும்போது பார்த்தா அந்த 2 பேர் திரும்பவும் வந்திருந்தாங்க. ஒரு தடவை எங்களை கொண்டுட்டு எல்லாம் ஷீல்டு ஹீரோ உன்னை சும்மா விட மாட்டான் அப்படின்னு அவங்க வரவும் இவங்க இன்னுமா உயிரோட இருக்காங்கன்னு நம்ம ஹீரோ பாக்குறான். எடுத்த உடனே மீடியார அவன் சமன் பண்றான். அப்ப திடீர்னு மோட்டையாசும் வந்து அவன் வயிற்றுலயே குத்தி சாவடிச்சிருக்கான். அவன் செத்ததுல அவன் சமன் பண்ண மீடியாரும் டெஸ்ட்ராய் ஆயிருது. யாரா இவன் இன்னொருத்த பார்த்துட்டு இருந்தா டக்குனு போய் அவன் தலையை வெட்டியிருந்தான். மோட்டையாசு எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கிறான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஷாக்கிங்கா பாக்குறான். ராஃப் அப்படின்னு ராஃபி வந்து மேல கை காமிக்கிறா. அவங்க சோல் தப்பிச்சு போகுதான் நம்ம ஹீரோ ரஃப்டாலியாவோ பாக்குறாங்க. ரஃப்டாலியா டக்குனு ஸ்பிரிட்ஸ் வாட வச்சு அவங்களை கொன்றுதா. அவங்க செத்துட்டாங்க இனி வரமாட்டாங்க அப்படின்னு சைன் சொல்றா. மோட்டையாசு நீ எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா மாறினு நம்ம ஹீரோ கேட்டா. நீங்க சொன்ன மெத்தட்ஸ் தான் ஃபாலோ பண்ண ஃபாதர், நான் ஸ்ட்ராங்கா மாறிட்டேன்னு நம்ம சொல்றான். பட் மோட்டையாசுக்கோ கார் சீரிஸ் ஆக்டிவேட் ஆகிதான் இருக்கு. பட் மோட்டையாசு நார்மலா நடந்துக்கிட்டதுனால மத்த யாருக்கும் அவன் மேல சந்தேகம் வரல. நம்ம ஒன்னா சேர்ந்து ஸ்ட்ராங்கா மாறலாம், என் கூட ட்ரைனிங் எடுக்கிறியா அப்படின்னு சொல்லி கிளார் வந்து கேட்கறா. ஈவன் நீ ஸ்ட்ராங்கா மாறினாலும் நீ இழந்த விஷயங்கள் திரும்ப வராது, அதை நீ ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். நீ இழந்த விஷயங்களுக்காகவும் திரும்ப யாரையும் இழக்க கூடாதுங்கிறதுக்காகவும் நீ ஃபைட் பண்ணணும் அப்படின்னு கிளார் சொல்லும் போது ரென் ஒரு பொண்ணை காப்பாத்துறதுக்காக அவன் வயித்துல கத்தி குத்த வாங்கியிருப்பான். சோ ரென் ஏன் ஹீரோவா இருக்கலாம், அவனும் தகுதியானவன் தான் அப்படிங்கறத நம்ம காமிக்கிறாங்க. நீ ஸ்ட்ராங்கா மாறதுக்கான ரீசனை கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவா. அது எனக்கு ஒரு ட்ரைனிங் பார்ட்னர் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு கிளார் சொல்றா. ஐ ஃபீலோ அப்படின்னு சொல்லி மோட்டையாசு பகவா அச்சச்சோ அப்படின்னு சொல்லி ஃபீலோ அங்கிருந்து எஸ்கேப் ஆகுறா. ஸ்பியர் ஹீரோ கிட்ட நான் வித்தியாசமா எதையோ சென்ஸ் பண்றேன்னு அட்லா சொல்றா. அவன் வித்தியாசமா நடந்துக்கிறான்ல அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்க. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. அட்லா கரெக்டா அவன் கிட்ட ஏதோ தப்பா இருக்குன்னு சென்ஸ் பண்றா. பட் அவன் லூசு மாதிரி நடந்துக்கிறது தான் அட்லா சொல்றா போல அப்படின்னு ஃபோல் நினைச்சுக்கிறான். அண்ட் அவன் ஸ்பியர் பர்பிள் கலர்ல ஒரு மாதிரி எமினேட் ஆகுறது வந்து நமக்கு மட்டும் தான் காமிச்சிருப்பாங்களே தவிர்த்து அது மத்தவங்க கண்ணுக்கு தெரியாது. சோ ஒரு வழியா கார் சீரிஸ்ல இருந்து 2 நார்மலுக்கு கொண்டு வந்துட்டாங்க. மோட்டையாசோ கார் சீரிஸ் ஆக்டிவேட் ஆகி இருந்தாலுமே கூட கொஞ்சம் நார்மலா தான் இருக்கான். இனிதான் கதையை இன்னும் வேற லெவல்ல போகும். சோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.